அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 21ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 வைகாசி மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று பஞ்சமி திதியும் சஷ்டி திதியும் சங்கமித்து அதோடு சேர்ந்த புனர்பூச நட்சத்திரம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த புனர்பூச நட்சத்திரம் ஆகப்பட்டது குரு பகவானுடைய ராசி மண்டலத்தினுடைய முதல் நட்சத்திரமாக சொல்லப்படுகின்ற நட்சத்திரம் புனர்பூசம். இந்த புனர்பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் இரண்டுற கலக்கக்கூடிய இந்த நன்னாளிலே, அதோடு மட்டுமல்லாமல் குரு பயிற்சியும் இன்னும் சரியாக 6 நாட்களிலே வர உள்ளது. இந்த 6 நாட்களுக்கு முன்பாகவே குரு பகவான் தனது சொந்த ராசியான புனர்பூச நட்சத்திரத்திலே இருந்து, இந்த புனர்பூச நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த நாளிலே சந்திரனோடு இணைய பெற்று கிழமை வியாழக்கிழமை சங்கமிப்பதால், இந்த நாளிலே குரு பகவானுக்கான எல்லா பரிகாரங்களும் செய்வது மிக உத்தமமாக கருதப்படுகிறது. இதே குரு பகவான் பார்த்திங்கன்னா இப்போது இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார் மிதுன ராசியில். அதுக்கப்புறம் கடக ராசிக்கு மாற போகிறாரு 26ஆம் தேதி அன்னைக்கு. இப்போது குரு பகவான் உடைய ராசியிலேயே இருந்து அந்த நட்சத்திரத்துக்கு சந்திரன் வரார். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் குரு மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம், அதாவது குருவோடு இணையப்பெறுகின்ற மங்களன்னா சந்திரன்னு பேர். இந்த சந்திர பகவான் குருவோடு இணைந்து பல்வேறு விதமான ஒரே நட்சத்திர மண்டலத்திலே இருவரும் இணையப்பெறுகிறார்கள். இந்த நாளிலே குரு பகவானுக்கும் திருமணத்திற்கான பரிகாரங்கள் செய்யும் போது, அதே போல குழந்தை பாக்கியம், குரு பகவான் காரகத்துவத்திலே புத்திரகாரகன் என்று சொல்லப்படுகின்றார். புத்திரகாரகன் தான் குரு, கலத்திரகாரகன் சுக்கிரன், யோககாரகன் என்று சொல்வது போல இந்த குரு பகவான் குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு அருகாமையிலே உள்ள சிவாலயத்திற்கு சென்று குரு பகவானை பிரார்த்தித்து ஸ்தல விருட்சத்தை சுற்றி வரும்பொழுது வெகு விரைவிலே சுகப்பிரசவத்துடன் குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடன் பிறக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு நிகழும். அதே போல் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத தம்பதியர்கள், அந்த தம்பதியர்கள் என்ன செய்யணும்னா, இன்னைக்கு இந்த நாளில் ஒரு சிவாலயத்திற்கு சென்று அங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராட வேண்டும். ஏரி, குளம் அல்லது அந்த கோவிலில் உள்ள தீர்த்தத்திலே நீராடிவிட்டு பின்பு இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது வெகு விமர்சையாக திருமணம் வெகு சீக்கிரமாகவும் விமர்சையாகவும் நடைபெறும். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் ராசி மண்டலத்திலே சஞ்சரித்து சந்திரன் 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். தைரிய வீரியங்கள், ஆரோக்கியங்கள் கைகூடும், மன நிம்மதி, ஒற்றுமை, குலதெய்வ வழிபாடு, அதோடு அல்லாமல் கூட்டு தொழில் முயற்சி, அதே போல் எதிர்பாராத லாபங்கள், எதிரிகளுடைய பலம் குறைந்து உங்களுக்கு இந்த நாளிலே அதி அற்புதமான விஷயங்கள்லாம் நடைபெற உள்ளது. அதே போல் தொழில் முன்னேற்றமாகவும் இருக்கும். சில நேரங்களிலே இயந்திர கோளாறுகள் வரக்கூடிய நிலை இருப்பதால் சற்று கவனமாக பார்த்து கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு உங்கள் ராசி மண்டலத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை எதிர்பார்த்த பணவரவு தனவரவுக்கு அதிகரிக்கும். அதே போல தொழில் முன்னேற்றம் அடையும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். புதனோடு சேர்ந்த சுக்கிரன் கலத்திரத்திலே நல்ல முன்னேற்றமும், அதே போல நீண்ட நாட்களாக காதலித்து வந்த உங்களது காதல் வாழ்க்கை இனிதே பல்வேறு விதமான விஷயங்களுக்கு உட்பட்டு உங்களுக்கு முயற்சியை வெற்றிகரமான விதமாக தரும். எதிர்பார்த்த பணவரவு தனவரவு அதிகரிக்கும். நீண்ட நாளுடைய உங்களுடைய பல்வேறு கருத்துக்களும் விஷயங்களும் சிறப்பாக அமையப்பெறும். மிதுன ராசினியர்களே, மிதுன ராசினியர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்திலே மறைந்து பின்பு உங்கள் ராசி மண்டலத்திலே சந்திரன் அமையப்பெறுகின்றார். எதிர்பார்த்த பணவரவு தனவரவு சற்று குறைந்திருந்தாலும் சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள் உங்களை சேர்கிறது. அதே போல் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடிந்து தொழில் முன்னேற்றம், எதிர்பார்த்த பணவரவு தனவரவு அதிகரிக்கும். பங்கு சந்தையில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு நல்ல லாபமும், அதே போல் உடல்நிலையிலே ஆரோக்கிய முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு பல்வேறு விதமான முயற்சிகள் வெற்றிகரமான விஷயத்தை தருகிறது. அதே போல் எந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்தாலும் உங்களுடைய மனநிலையும் குணநிலையும் சற்று சில சஞ்சலமான விஷயங்களுக்கு பயந்து அஞ்சக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நாளிலே தேவையில்லாத பயங்களையும் வீண் குழப்பங்களையும் தவிர்த்து கொள்வது நல்லது.
இன்று உங்களுக்கு பக்தி அதிகரிக்கும். அதே போல் ஆன்மீக வழிபாடு, இறை வழிபாடெல்லாம் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நிலை. உங்களை நீங்களே வருத்தி கொண்டு பல்வேறு விதமான விரதங்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. ஆகையால் விரதங்கள் மேற்கொள்ளும் போது உணவெல்லாம் கரெக்டாக சாப்பிடுங்க. அதே மாதிரி ஆகாரங்களை தவிர்க்காமல் இருப்பது மிக மிக நல்லது. ஆகாரங்களை கட்டாயம் உட்கொள்ள வேண்டும். தவிர்ப்பது நல்லது அல்ல உங்களுக்கு. சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடத்திலே சஞ்சரித்து கேது பகவான் ஆகப்பட்ட ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கின்றார். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன். இன்று எதிர்பார்த்த பணவரவு, தனவரக, ஆரோக்கியங்கள் முன்னேற்றப்படும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம், எடுத்த காரியத்திலே வெற்றி, நல்ல ஆரோக்கியமான விஷயங்களை, புதுமையான விஷயங்களை கடைபிடிப்பீர்கள். சில பேர் இன்றைக்கி உடற்பயிற்சி செய்வதிலே ஆர்வம் காட்டி உள்ளவர்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதிய ஜிம் ஜாயின் பண்ணுறது, அதே போல் உடற்பயிற்சி கூடங்கள் போன்றவற்றை விஷயக்கெல்லாம் சென்று யோகா கிளாஸ் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஆர்வத்தை தரக்கூடிய நாள் இந்த நாளிலே. இந்த நாளிலே பொருளாதாரத்தின நிலை மேம்பாடு அடையும். அதே போல் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேரும். கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு இன்று ஆர்வம் அதிகரிக்கும். அதே போல் எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு அதிகரிக்கும். முன்னேற்ற பாதைக்கான அநேக விஷயங்களும் சிறப்பாக செய்யக்கூடிய நீங்கள் இந்த நாளிலே உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். இது ஒரு நல்ல விஷயம் என்பதாலும் சில நேரங்களிலே பூர்வீக சொத்துக்களை நீங்கள் விற்று அதன் மூலியமாக புதிய தொழில்களை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலை. எதிர்பார்த்த பணவரவுகள் போதிய அளவு இல்லை என்றாலும் நீங்கள் புதிய முயற்சியை வெற்றிகரமாக பல்வேறு விதமான கருத்துக்களுக்கு உட்பட்டு அந்த முயற்சியை சிறப்பாக முடித்து உங்களது சாதனைக்கான விஷயத்தை இன்று உங்களுக்கு சிறிய சோதனை இருந்தாலும் அது வாழ்நாளிலே பெரிய சாதனையாக மாறும். துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு இந்த நாளிலே 8ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சூரியனோடு இணையப் பெறுகின்றார். ஆகையால் ஒரு ராசிநாதனாகப்பட்டவர் சூரியனோடு இணைவதோடு இல்லாமல், அதாவது ஒரு குளிர்ந்த கிரகம் சூடான கிரகத்தோடு சேர்ந்து 8ஆம் இடத்துல போய் உட்கார்றார். 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி வீட்டில் சில சில சண்டைகள் ஏற்படும். சொத்து விவகாரத்துக்காக சண்டை போட்டுக்கொள்ளக்கூடிய நிலை. 9ஆம் இடம் என்பது பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள். அதாவது 8ஆம் இடம் என்பது சில சில உடல் உபாதைகள். ஏன்னா ஒரு உடம்பு சரியில்லைன்றதுக்காக எதனா ஒரு தொல்லைக்காக நீங்கள் வீட்டில் சண்டை போடக்கூடிய ஒரு நிலை. பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சில நாட்களில் பிரச்சனைகள் ஏற்படும். சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அந்த மாதிரிலாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தொழில் நல்ல முன்னேற்றமாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு சற்று காலதாமதமாக கிடைக்கும். விருச்சிக ராசினியர்களே, விருச்சிக ராசினியர்களுக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான். 6லே அமர்ந்த செவ்வாய் பாரிலே பல் பிரச்சனைகளும் என்பது போல 6ஆம் இடத்திலே செவ்வாய் உங்களுக்கு உங்கள் லக்னாதிபதியான 6ஆம் இடத்திலே அமரப்பெறுகின்றார். சில நேரங்களிலே முன்னுக்கு பின்னான கருத்துக்கள், அதே போல் அடிக்கடி டென்ஷன், உடல்நிலை சில பாதிப்பு, உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சேருது. அதே போல் உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராசிரமம் வேறு. கொஞ்சம் கவனமாக ஜாகிரதையாக இருங்க. சிலரோட பழகும்போது சில விஷயங்களை பார்த்து பேசுங்க. உங்கள் முதலாளிக்கு சார்ந்த சில விஷயங்களை பல்வேறு இடத்துல நீங்கள் பேசும்போது உங்களது ப்ரமோஷன்லாம் பாதிக்கப்படக்கூடிய நிலை மாறும். அதனால் நீங்கள் உங்களது கம்பெனியை பற்றியோ இல்லை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்த பற்றியோ இன்றைக்கி தவறாக பேசினீர்கள் என்றால் உங்களுடைய பதவியினுடைய உயர்வு குறைக்கப்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துங்க. தேவையில்லாமல் சில விஷயங்களை பேசாமல் இருப்பது நல்லது. தனுசு ராசினியர்களுக்கு இன்று ஒரு நாள் அற்புதமான நாள். அதாவது குருவும் சந்திரனும் 7ஆம் இடத்திலே, கணவன் மனைவி இடத்திலே அந்யோன்யம் ஒற்றுமை அதிகரிக்கும். புதுசாக ஹனிமூன் போகிறதுக்கெல்லாம் பாக்கியம் உண்டாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்டு கூடலாம் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாள். அதாவது சந்திரனும் குருவும் இணைஞ்சி 7ஆம் பார்வையாக உங்கள் ராசி மண்டலத்தையே பார்க்குறாரு. ரொம்ப பாக்கியமான விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடத்துலேயே ஒற்றுமை அதிகரிக்கும். எலியும் பூனையுமா இருந்தவங்க திடீர்னு பார்த்தா கிளியும் குயிலுமா கொஞ்சிப்பாங்கன்ற மாதிரி சில பேர்லாம் டாம் அண்ட் ஜெர்ரி கப்புள்னுவாங்க. எலியும் பூனையுமா சண்டை போட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஆள் இன்றைக்கி கிளியும் குயிலுமா கொஞ்சிப்பாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம். அதே போல் லாபங்கள் அதிகரிக்கும். லாபத்துக்கேற்ற செலவு. வீட்டில் ஒரு சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும்.
திடீர் சுபகாரியங்கள், அதாவது எதிர்பார்த்த பணம் கையில் வந்தவுடனே அந்த பணம் செலவுக்கு தயாராக இருக்குன்ற மாதிரி, எதிர்பார்த்த பணம் வந்தவுடனே செலவுக்கு ரெடி ஆகிடும். அதனால் செலவை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. சிறு சேமிப்பு சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர ராசினியர்களே, மகர ராசினியர்கள் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன், உங்கள் ராசினான சனி பகவான் 3லே. மறைமுக எதிரிகளுடைய பிரச்சனை அதிகரிக்கும். அதே போல் உடலிலே சில மாற்றங்கள், சில வந்து பார்த்திங்கன்னா முதுகு வலி ஏற்படுது, கை கால் வலி ஏற்படுதுன்னு தான் சொல்லுவாங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சிக்னல் எல்லாம் கட்டாயம் நிறுத்துங்க. தேவையில்லாமல் உங்களுடைய வாகனங்களுக்கு ஃபைன்லாம் வரக்கூடும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. உங்களது வண்டியை நீங்களே ஓட்டிப்போங்க, வேறு யார்ட்டையும் கொடுக்காதீங்க. அனாவசியமான சில பிரச்சனைக்காக வண்டி வாகனங்களுடைய சில பிரச்சனைகள் வந்து சேரும். அதனால் ஃபைன் கட்டக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்படுது. கொஞ்சம் வண்டியை நீங்களே கொஞ்சம் நிதானமாக ஓட்டுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு இந்த நாளிலே 5ஆம் இடத்திலே சந்திரன், ராசிநாதன் 2லே. தன தானியங்கள் அபிவிருத்தியாகவும், அதே போல் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த பணவரவு தினவரவு அதிகரிக்கும். அங்கங்கே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளியே போகிறது, ஏதாவது வெளியூர் செல்வது, அந்நிய தேச பிரயாணங்கள், பக்கத்து ஊருக்காவது போய் எதனா ஒரு விஷயத்துக்கு சந்தோஷமாக இருந்துட்டு வரக்கூடிய நாள். இந்த நாளில் உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து பொழுதை கழிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்க. நீங்கள் வேலையினுடைய பலு ஜாஸ்தியாக இருக்கும், கவனமாக இருங்க. மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு 4ஆம் இடத்திலே குரு, 4ஆம் இடத்திலே சந்திரன். அம்மா வழி சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் உழைச்சாதான் உயர்வு என்ற தாரக மந்திரத்தை நீங்கள் கடைப்பிடிக்கும் போது பிறருடைய நல்ல ஆலோசனைகள், முன்னேற்றமான விஷயங்கள்லாம் ஏற்படும். தொழிலே நல்ல வாக்குஸ்தானம் பலிதமாகும். அதே போல் எதிர்பார்த்த பணவரவுகள், ஆன்மீக யாத்திரைகள் செல்லக்கூடிய பாக்கியங்கள், பொருளாதார நிலை மேம்பாடு அடையும். இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமைப்படுது. நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்கள் மின்முற்றுவார் நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.